என்னது அத்தை ஏதோ தனி ரூட்டு போடுற மாதிரி இருக்கு. நாமளும் ஒரு ஐடியா போடணும். என்னம்மா? ஆ சரிங்க அத்தை. ஆ. அத்தை எல்லாரும் போறோம். ஆனா காந்திமதி பாட்டி மட்டும் வீட்லயே இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன? இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அத்தை. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? இன்னைக்கு பிரியாணி நிறைய சாப்பிட்டாங்க. அதான் வயித்து வலியா. சரி, அவங்கள மட்டும் விட்டுட்டு நீ மத்தவங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. பாட்டி பாட்டி பாட்டி. ஏய் 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 ஏய், ஏண்டி இந்த ரங்கநாத தெருவுல ஊசி பாசி விக்கிற மாதிரி இந்த கூவு கூவிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாட்டி. முக்கியமான விஷயமா? என்னடி முக்கியமான விஷயம் பேசணும்? பாட்டி, உனக்கு வயித்து வலி வர போகுது, ஓகேவா? வயித்து வலியா? ஆத்துல கிடக்குதான் ஐல, கிணத்துல கிடக்குதான் கெண்ட, குளத்துல கிடக்குதான் கெளுத்தி, குட்டையில கிடக்குதான் என்ன? நீ என்ன மீன் குழம்பா வைக்க போற? இத்தனை மீன் பேரை சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ, முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் முக்கிக்கிட்டே கிடந்தா எப்படி? சொல்லி தொலை. பாட்டி, அத்தை வந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. அது என்னடி பெருசா பிளான் பண்ண போகுது? அடியே, இந்த வயசுலயும் புடவை கடை பொம்மை மாதிரி நித்த ஒரு புடவைய கட்டிக்கிட்டு வண்டலூர் ஜூல இருக்கிற சிங்கத்தை ஊன்னு அப்படியே உத்து வேடிக்கை பாக்குற மாதிரி அந்த வீல் சேர்ல வீட்டை சுத்தி சுத்தி வேடிக்கை பார்க்க போகுது. அது என்ன பெருசா கிழிச்சிட போகுது? இத பாரு பாட்டி, அத்தை இன்னைக்கு என்ன கூப்பிட்டு வீட்டுக்கு வசு வரா, இன்னைக்கு முழுக்க அவ ஏன் கூட தான் இந்த வீட்ல இருக்க போறான்னு அத்தை சொன்னாங்க. நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேச போறதால வீட்ல யாருமே இருக்க வேணாம், எல்லாரையும் அழைச்சிட்டு கோயிலுக்கு போன்னு சொன்னாங்க பாட்டி. கோவிலுக்கு போணுமா? ஏண்டி இனியா, முக்கியமான விஷயம் பேசுறதா இருந்தா ரூமுக்கு தனியா அழைச்சிட்டு போய் பேச வேண்டியதானே? அம்மா, மாநாடு போட்டாலாம் மங்கம்மா, அதுல காலார நடந்தாலாம் கங்கம்மாங்கிற மாதிரி இல்ல இருக்கு. ஆமா, இதுக்கு எதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கோயிலுக்கு போனோம்? ஒருவேளை உங்க அத்தைக்காரி மைக் எடுத்து ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 பேச போறாளோ? ஐயோ பாட்டி, அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம். நான் அத்தை கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வயித்து வலி, நீங்க வீட்லயே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க வீட்லயே இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சு நீ எனக்கு அப்பப்ப போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு, சரியா? அடியாத்தி, உனக்கு கூட அப்பப்ப மூளை வேலை செய்து போல இருக்கே. இத பாருடி, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. உன்னை நம்பிதான் நான் கோயிலுக்கு போறேன், சரியா? ஏய், கவலைப்படாம போடி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், போ. இங்க நடக்கிறத இன்ச் பை இன்ச்சா உனக்கு நான் தகவல் கொடுத்துட்டே இருக்கேன், சரியா? சரி பாட்டி, பாய். பாய் பாய். பாட்டி பாட்டி, இடுப்புல வயிறு. அம்மா, என்னம்மா திடீர்னு கோயிலுக்குலாம் போக சொல்றீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான், நீ கோயிலுக்கு போயிட்டு வா. இனியா கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா, பசுவோட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்குன்னு, அதனாலதான். சரிங்கம்மா. சரிப்பா. இனியா, அத்தை, நான் சொன்ன எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துருமா? சரிங்க அத்தை. வரமா. சரிப்பா. பாட்டி உஷாராரு. உங்க கூட வீட்ல காத்திருக்கேன், அப்புறம் ஆபீஸ்ல காத்திருக்கேன், இப்ப கார்லயும் காத்திருக்கேன். இப்படி காத்திருந்து என் காலமே போயிடும் போல இருக்கு. ஏன் உத்தமன், அம்மா எதுக்கு வசுவை வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க? ஒரு நாள் முழுக்க வீட்லயே அவங்க கூடயே இருக்க சொல்லிருக்காங்களே. இந்த கேள்வியை இது வரைக்கும் என்கிட்ட 100 தடவையாவது கேட்டிருப்பீங்க தம்பி. எதுக்கு வர சொல்லிருந்தா என்ன, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அதான் அம்மா எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல, இப்ப வீட்டுல வசு மேடமும் அம்மா மட்டும் தானே இருக்க போறாங்க. உத்தமன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவுக்கும் வசுவுக்கும் பேச்சு வாக்குல ஏதாவது மனஸ்தாபம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப வீட்டுக்கு போய் என்ன எதுன்னு பாத்துருவோம். நான் வீட்டுக்கு போய் அம்மா என்ன பாத்துட்டாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அதோட அவங்க என்ன பேசுறாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியாதே உத்தமன். உத்தமன், இது என்ன பேக்? எப்ப பார்த்தாலும் பூம்பு மாட்டுக்கார மாதிரி பேக கையிலேயே வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. தம்பி, அது
ஏன் இழுக்கிறீங்க? சொல்லி தொலைங்க உத்தமன். அது ஒண்ணு இல்ல தம்பி, யாராவது என்ன பாத்துட்டாங்கன்னா, குறிப்பா கடங்காரங்க பாத்துட்டாங்கன்னா வேற லெவல்ல என்ன திட்டானுங்க. ஏன் தம்பி, கடன் வாங்கினா கொடுக்க மாட்டோமா என்ன? ஏன் மிஞ்சி போனா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு கொடுக்க போறோம். அதுக்கு கூட பொறுமை இல்லாம இருக்காங்க தம்பி. ஏன் தம்பி, என்னால முடியலன்னு வைங்க, நீங்களே என் கஷ்டத்தை உணர்ந்து அடைச்சிட மாட்டீங்க? கண்டிப்பா உத்தமன். எனக்கும் வசுக்கும் கல்யாணம் ஆகி நாங்க ஹனிமூன் போகும்போது உங்க மொத்த கடனையும் அடைச்சிட்டு தான் கிளம்புவேன். தம்பி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? கடனை அடைப்பேன்றீங்களா இல்ல அடைக்க மாட்டேன்றீங்களா? உத்தமன், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்ல. உள்ள என்ன இருக்கு? அது உள்ள பருதா வச்சிருக்கேன் தம்பி. பர்தாவா? எதுக்கு உத்தமன்? அதான் நீட்டி முளைக்கு சொன்னேன்ல தம்பி, பருதாவை போட்டுட்டு போனா என்ன யாருக்கும் அடையாளம் தெரியாது. சூப்பர் உத்தமன், சூப்பர். இந்த பர்தா போட்டு போனா யாருக்கும் நம்மள அடையாளம் தெரியாது, அதானே? இதுல என்ன டவுட்? வேணா போட்டு பாருங்க. உத்தமன், இப்ப பர்தாவை போறோம், நம்ம வீட்டுக்குள்ள போறோம். என்ன சொல்றீங்க? சொன்னதை மட்டும் செய்யுங்க உத்தமன். நம்ம யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு அர்ஜுன். அம்மா, நம்ம டாக்டர் ஃபோன் பண்ணாருமா. உங்களை செக் பண்றதுக்கு நியூட்ரிஷனும் டயபெட்டாலஜிஸ்டும் இன்னைக்கு அனுப்புறாரம்மா. இன்னைக்கு இல்லையே, நாளைக்கு தானே வர சொன்னேன். என்ன சொல்றது உத்தமன்? நாளைக்கு டாக்டர் லீவுன்னு சொல்லுங்க. ஆமாமா, நாளைக்கு டாக்டர் எங்கேயோ வெளியூருக்கு போறாராமா. அதனால இன்னைக்கே செக் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் குள்ளே ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காருமா. சரி அர்ஜுன். ஆமாமாமா. சொல்லு அர்ஜுன். 2 லேடிஸ் வருவாங்கம்மா. அதுல ஒருத்தவங்க பேரு நசிரியா, இன்னொருத்தவங்க பேரு கும்தாஜாமா. கும்தாஜா? சரிப்பா, ஓகே. உத்தமன், என் பேரு நசிரியா, உங்க பேரு கும்தாஜ், சரிதானே? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தம்பி. இனிமே எனக்குன்னு எந்த ஆசையும் இல்ல. என்னது, ஆசையே இல்லையா? ஆமா தம்பி, நான் ஏதாவது ஆசைப்பட்டா தானே நீங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்க, அவங்களும் அதை நிறைவேற்றி வச்சுட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதைத்தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் இனிமே எதுவும் ஆசைப்பட மாட்டேன் தம்பி. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு ஆனந்த் தம்பி சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ற ஐடியா எல்லாம் இப்ப எனக்கு இல்ல உத்தமன். முதல்ல போய் நம்ம கெட்டப்ப மாத்தலாம், ஓகே? மாத்திரலாம். என்ன தம்பி, யாரையுமே காணோம்? அதான் எல்லாம் கோயில்ல இருக்காங்களே. ஆமல, வாங்க உத்தமன், உள்ள போலாம் வாங்க. ஏய் ஏய், யார் நீங்க? யார் நில்லு நில்லு. என்ன பண்ண போறோம் தம்பி? ஐயோ ஐயோ, கிழவி கிட்ட வரா. ஏய், இப்படி திறந்த வீட்ல 2 பேரும் ஏதோ நுழையிற மாதிரி நுழையறீங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ பாட்டி, நான் நசிரியா, நியூட்ரிஷன். இவ பேரு கும்தாஜி, டயபெட்டாலஜிஸ்ட். எங்களை டாக்டர் தான் அனுப்பிச்சு வச்சாரு. சுசித்ரா மேடம் பார்த்து எல்லா டெஸ்டையும் எடுக்கணும் பாட்டி. அது சரி, பெல் அடிச்சு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வர வேண்டியதானே? பட்டியில துள்ளிச்ச ஆடு, தொட்டியில துள்ளிச்ச மீனுங்கிற மாதிரி நேரா உள்ள வரீங்க. ஐயோ, வீட்ல யாருமே இல்ல, அதான் நேரா வந்துட்டோம். அது சரி, உன் குரல் என்ன ஒரு மாதிரி கீச் கீச் கீச்சுன்னு இருக்குது? சொல்லிடி கும்மி. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இவ குரல் எப்போதுமே இப்படிதான். காலையில குயில் மாதிரி கூவா, ராத்திரி ஆச்சுனா காகம் மாதிரி கரைவா. ஆமா, உன் குரல் மட்டும் ரொம்ப வாழுது. 2 பேர் குரலுமே வானகர சந்தையில மீனை கூவி கூவி விக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, எதுக்கு இந்த பர்தா? எங்க பேரை சொல்லும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம். நாங்க பர்தா போறது எங்க மத வழக்கு பாட்டி.
சரி 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 கட்டுப்பட்டு வந்த வேலையை முடிச்சிட்டு 2 பேரும் கிளம்புங்க. ஆமா டெஸ்ட் எடுக்க வந்தேன்னு சொல்றீங்க, கையில எதுவுமே இல்லையே. இதுக்குள்ள ஊசி மாத்திரை எல்லாமே இருக்கு பாட்டி. ஐயோ எனக்கும் கொஞ்ச நாளா இந்த வயித்துல ஒரு நோவு இருக்கு. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? அதுக்கு வாயை கட்டணும். எடுபட்டவள என்ன கிண்டலா? என்ன பேசுறாங்க? வாயை கட்டி எனக்கு சங்கோத போறியா? அது இல்ல பாட்டி, வாயை கட்டணும்னா கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும்னு சொல்றா பாட்டி. ஆமா நான் ஜாஸ்தி சாப்பிடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க உடம்ப பார்த்தாலே தெரியுது பாட்டி. அடிக்கடி ஆப்பமும் பாயாவும் பிரியாணியுமா திம்பிங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ கரெக்டா சொல்ற. ஆப்பம்னா எனக்கு உயிர். இந்த பாயா சாப்பிடுறதுன்னா எனக்கு பாயசம் சாப்பிடுற மாதிரி. இந்த உள்ளங்கையில ஊத்தி சர்ன்னு உறிஞ்சினா அரசட்டி பாயா இந்த வயித்துக்குள்ள போயிடும். பாயா மேட்டர்ல அப்புறம் பேசலாம். முதல்ல சுசித்ராமாவை பார்க்கணும். வாடி. சரி வாடி. ஏய் நில்லு. உத்தமன் கண்டுபிடிச்சா நினைக்கிறேன். ஆமா தம்பி. ஏதாவது சமாளிங்க உத்தமன். எப்படி கொண்டு வருது. ஆமா தம்பி, ஆமா தம்பி. ஏய் சுசித்ரா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச மாதிரி நேரா அவங்க ரூமுக்கே போறீங்களே. இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? என்ன பாட்டி நீங்க இந்த வீட்டு செக்யூரிட்டி மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறீங்க? நீங்க தான் இந்த ரூம கை காட்டி ஜாடையா சொன்னீங்க. சொன்னீங்க இல்லையே, உங்க நடையெல்லாம் பார்த்தா ஏற்கனவே இங்க வந்து போன மாதிரி இல்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. நீங்க மட்டும் என்ன வயித்துல வலியோட ஜாலியா நடக்கலையா? இதோ பாருங்க, நாங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரி மாதிரி. வயித்துல வலினா உங்க கையில களிய கொடுத்தா வேணா நான் சொல்ல போறீங்க? ஏய் ஐயோ வலி களி என்ன மாதிரியே பேசுறியே கும்தாஜ். ஐயோ இங்க பாரு, போகும்போது என்ன வந்து பாத்துட்டு போ. நாம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். நாம 2 பேருமா? அந்த ரூம்ல தான் இருக்கா. பெருசா பீத்துவா பட்டுப்படவக்காரி. விட்டுறாதீங்க. 4 ஊசி எடுத்து நல்லா நறுக்குன்னு இங்க 2 இங்க 2 நல்லா குத்தி விட்டுருங்க. நீ என்ன சொல்ல வந்த நஸ்ரியா? எந்த ரூம்னு கேட்டா வேற ஒண்ணு இல்ல. அதோ அந்த ரூம் தான், போங்க. முரட்டுத்தனமா இருக்காளுங்களே பாட்டி. இனியா, அடியே இனியா, சொல்லு பாட்டி. உன் அத்தைக்காரிக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 2 நர்ஸுங்க வந்திருக்காளுங்கடி. என்னது டெஸ்டா? என்ன டெஸ்ட் பாட்டி? அது என்னவோ நியூட்டு டயட்டுன்னு ஏதோ புரியாத பாஷையில பேசுறாளுங்கடி. டாக்டர் தான் அனுப்பி வச்சாராம். டாக்டர் அனுப்புனாரா? ஓகே ஓகே பாட்டி, நீ கொஞ்சம் கவனமா இரு. ஆமா அந்த பஸ் வந்துட்டாளா? இல்லடி, அவங்க அம்மா இருமல் நின்னதுக்கு அப்புறம் தானே வரணும். அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் ஆகும். ஆமா நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்களா? கோயில தான் இருக்கேன் பாட்டி. சரி சரி சரி, கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்கும். நீ சாமியை மட்டும் கும்பிடு. பழக்க தோஷத்துல பர்ச கிரிச அடிச்சு வைக்காத பாட்டி. சரி சரி கோச்சுக்காதடி. நீ என்னமோ பண்ணாத வேலையை நான் சொன்ன மாதிரி கோச்சுக்கிற. சரி சரி பாத்து வா. ஐயோ அம்மா, உத்தமன் நீங்க போங்க முன்னாடி. ஐயோ நானா? போங்க. என்ன தம்பி என்னை மாட்டி வரீங்க? உத்தமன். மேடம் வணக்கம். மேடம் வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நான் நஸ்ரியா டயட்டிஷியன். இவ கும்தாஜ் டயபெட்டாலஜிஸ்ட். வணக்கம் மேடம். அர்ஜுன் போன் பண்ணி சொன்னான். அதுதான் தெரியுமே. ஐயோ இன்னைக்கு முழுக்க நாங்க உங்க கூடவே தான் இருக்க போறோம். உங்களை முழுசா அப்சர்வ் பண்ணி டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் தரணும். அதுக்கப்புறம் டாக்டர் உங்களுக்கு டயட் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அது மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். சரிம்மா. நீங்க எப்போ என்ன சாப்பிடணும்னு நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம். அதன்படி தான் நீங்க டயட்டை மெயின்டைன் பண்ணணும். ஆமா ஆமா. சரி. இப்போ வசுந்தராங்கிற ஒரு பொண்ணு இங்க வரா. அவகிட்ட சொல்லுங்க, நீங்க போய் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். தம்பி தம்பி, உங்க காதல் திருவிளையாடல்ல பெத்த அம்மாவையே மேடம்னு சொல்லிட்டீங்களே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்களோ? ஐயோ உத்தமன், சேம் சைடே கோல் போடாதீங்க. சரிங்க தம்பி. வர வர உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. புரியுது இல்ல? என்ன தம்பி? குரலை மாத்தியும் பேசணும், அது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே நஸ்ரியா, பாடி போவோம். வாடி.
தம்பி இந்த ரூமான ஆச்சரியமா கேக்குறீங்க? உத்தமன், இது அப்பாவோட ரூம் உத்தமன். ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னா தான் அம்மா இந்த ரூமுக்குள்ள போவாங்க. இந்த ரூமுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க? ஆ? ம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை ஆசைதான். எப்பா எப்பா என்ன சூடா இருக்கு எப்பா. ஆ, எவ்வளவு வெக்கையா இருக்கு. ஐயோ எப்பா. தம்பி க்ளோஸ் பண்ணுங்க தம்பி. திறந்து வச்சிருக்கீங்க. எதுக்கு உத்தமன்? வேலைக்காரங்க யாராவது பாத்திர போறாங்க. ஓ. வசு எதுக்கு அந்த ரூமுக்கு வர சொல்லி இருப்பாங்க? என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே. ஆ, தம்பி என்ன உத்தமன்? ஆ, ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க வசு மேடத்துக்காக காத்திருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் எதுக்காக காத்திருக்கணும்? ஆ? ஆ, காத்திருக்க முடியாது இல்ல? ஆமா, நான் எதுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம காத்திருக்கணும்? நான் என்ன முட்டாளா? உத்தமன், ஆபீஸ்ல உங்க இன்கிரிமெண்ட் ஃபைல பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தோணல. ஐயோ தம்பி தம்பி, என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? இந்த உடல் மண்ணுக்கு, என் உயிர் உங்களுக்கு. எதுவும் பண்ணிடாதீங்க தம்பி. வெறும் வார்த்தையா மட்டும் இருக்க கூடாது. சரிங்க தம்பி. செயலையும் காட்டணும். காட்டுறேன் காட்டுறேன். உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டு புலிவால புடிச்ச கதையால இருக்கு. என்ன சொன்னீங்க உத்தமன்? ஒண்ணு இல்ல தம்பி. தம்பி வசு மேடம் வராங்க. முடுங்க முடுங்க. யார் நீங்க? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும். நஸ்ரியா, தெரியலனா முகம் தெரியலன்றது இல்ல. அவங்களுக்கு எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாங்க. ஐயோ முருகே, யாருக்கு நாலு வார்த்தை பேச மாட்டியா? பேசு பேசு பேசு. சுசித்ரா மேடம் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படியா? நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், நான் நஸ்ரியா. அடியே வாடி. முதல்ல என் பேரை சொல்லுடி. என் பேரு கும்தாஜ். நான் நியூட்ரிஷன். ஆடிங்க. ஐயோ, இவ டயபெட்டாலஜிஸ்ட். நாங்க சுசித்ரா மேடம் செக் பண்றதுக்காக டாக்டர் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க போய் அவங்கள பார்த்தோமா, அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க. அதான் பார்த்துக்கிட்டு என்ன? உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன். சரி, நான் போய் மேடத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க. ஐயோ நல்லா இருக்கே. இன்னும் நல்லா இருக்கே. ஐயோ தம்பி இப்படிலாம் பண்ணுது. என்ன பண்றீங்க? நல்லா இருக்கே. அடியே நஸ்ரியா, போதும் மாடி. எங்க இப்போ என்ன பண்ணீங்க? எங்க வழக்கப்படி கட்டி பிடிச்சி வணக்கம் சொன்ன மேடம். ஆமா ஆமா. கும்தாஜ் வணக்கம் சொல்லவே இல்லையே. சொல்லவே இல்லையே. இன்கிரிமெண்ட் கட் ஆயிடும் மேடம். என்ன சொன்னீங்க? இன்டீசென்ட்டா இருக்குன்னு சொல்றப்பல. அதுதான் அதுதான் அதுதான். ஐயோ, உங்க வழக்கப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க வழக்கப்படி எல்லாருக்கும் சேர்ந்து ஒருத்தவங்க தான் வணக்கம் சொல்லுவோம். எங்க வழக்கப்படி எங்க நஸ்ரியா உங்களுக்கு எவ்வளவு அழகா வணக்கம் சொன்னா, நீங்க பதிலுக்கு சொல்லவே இல்லையே. இன்கிரிமெண்ட் கன்ஃபார்ம். நஸ்ரியா சரி சரி சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் மேடத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். ஏய் நஸ்ரியா, ஏன் தம்பி இவ்வளவு வெறித்தனமா இருக்கீங்க? ஓடிட்டு வாங்க உத்தமன். வாங்க. சரிங்க தம்பி. வாமா வசு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. உத்தமன், உங்களுக்கு ஏதாவது கேக்குதா? கேக்கல. உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு டயட்டீஷியன்ஸ் 2 பேரு வெளிய ஹால்ல வெயிட் பண்றாங்க. தெரியும் வசு, நான் தான் அவங்கள உன்னை பார்க்க சொன்னேன். அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம். உன்னை நான் எதுக்கு இன்னைக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியாது மேடம். ஏதாவது முக்கியமான விஷயமா? உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்லம்மா. அந்த டீலர்ஷிப் மேட்டரை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டல, வெரி குட் வசு. எனக்கு புரியவே இல்லையே. வசு, நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸோட நிர்பந்தத்தினால தான் அந்த டீலர்ஷிப்பை எடுக்க முடியல.
இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா கொடுத்த அட்வான்ஸ டிடக்ஷனே இல்லாம நீ திரும்ப வாங்குனது பெரிய விஷயம் வசு. நீ நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் இல்லாம பண்ணிட்ட. ஒரு எம்டியா இது என்னோட கடமை மேடம். நீ அப்படி சொல்லிட்ட. ஆனா நான் அத கடமைன்னு சாதாரணமா சொல்ல மாட்டேன். அது இன்வால்வ்மெண்ட், செய்யற வேலையில டெடிகேஷன், இதெல்லாம் இருந்தாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்ன்னு நீ ஒரு வார்த்தையில முடிச்சிட்ட. ஆனா நான் அப்படி இந்த விஷயத்த கடந்து போக விரும்பல. இந்தா. என்ன மேடம் இது? உன் பேர்ல 10 கோடி டெபாசிட் பண்ணிருக்கேன். அதுக்கான சேவிங் ஃபண்ட் தான் இது. ஐயோ, என்ன மேடம் இது? எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? வசு, நானும் என் குடும்பமும் யாருக்கும் கடன் படக்கூடாது. அது எனக்கு பழக்கமே இல்ல. அதுவும் இல்லாம நான் கொடுக்கறப்ப நீ அதை மறுக்கவும் கூடாது. இல்ல மேடம், இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? வசு, கம்பெனி சட்டப்படி இந்த மாதிரி பிசினஸ்க்காக அட்வான்ஸ் கட்டுற தொகைய முறையா முழுசா திரும்ப வாங்கவே முடியாது. ஆனா நீ வாங்கியிருக்க. இதே மாதிரி கம்பெனில இனிமேலும் உன்னோட செயல்பாடுகள் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த தொகையை கொடுக்கறேன். வாங்கிக்கோ வசு. இல்ல மேடம், நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு, நம்பிக்கை இதுவே போதும் மேடம். அது எப்பவுமே இருக்கு. அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கோ. வாங்கிக்க.